வேணும்னே கார் எடுத்துட்டு போய் நான் கார் வாங்கிட்டேன் அது வேணும்னேன்னு சொல்ல முடியாது பட் ஆனா, நான் என்னோட ஸ்வீட் வாங்கி கொடுத்தோம் எங்க ரிலேஷன் எல்லார் வீட்டுக்குமே அது போயிட்டு நான் ஒரு தெரியப்படுத்திட்டீங்க இங்க பாருங்க நாங்க ஒரு கார் வாங்கியிருக்கோங்க அவங்க success வீடியோலயே பாத்துட்டாங்க நாங்க ஒரு 1 வீக் கழிச்சு தான் போய் 1 வீக் கழிச்சு எல்லார் வீட்டுக்குமே எல்லார் வீட்டுக்குமே போனோம் எல்லார் என் வீட்டுக்கும் சைடுல போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க சைடுல இருக்கிற எல்லாரும் போயிட்டு நான் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு கார் நான் வாங்கினேன் வாங்க உட்காருங்க ஒரு ரவுண்ட் போகலாம் வெளில போய் சாப்பிடலாம் நாம அந்த ஒரு சந்தோஷம் ஷேர் பண்ணோம்ல மேம் அதனால அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல அவங்களும் வந்து சொன்னாங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேசவே இல்லை அதுக்கப்புறம் யூடியூப்லாம் வந்துட்ட பிறகு நம்ம 2 பேரும் எப்படி பேசுகிறோம் வெளியில் எப்படி நடந்துக்கிறோம் நான் அவங்கள எப்படி பார்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை வச்சு மட்டும் ஒரு 2 வருஷம் கடந்த பிறகு எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது எல்லாருமே வந்து நல்ல பொண்ணு நிறைய அவங்களே வந்து ஜாயின் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே மர்ஜ் ஆயிட்டோம் ஃபேமிலி யார் எல்லாமே தள்ளி நின்னாங்களோ அதுக்கப்புறம் எல்லாருமே இப்ப அதுதான் கேட்க வந்தேன் ஆக்சுவலி நீங்க சொன்னீங்கல்ல நான் நிறைய கல்யாண வீடுக்கெல்லாம் போறப்போ வந்து நான் மட்டும் தனியா இருப்பேன் என்கிட்ட யாரும் வந்து பேச மாட்டாங்க நீங்க இப்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்க ஒரு உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே பீப்புள் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கா நிறைய நடந்திருக்கு அப்படி இருந்தவங்க எல்லாருமே இப்போ அவங்கள தாண்டி வந்து என்கிட்ட தெரியாதவங்க கூட நான் உங்களை பார்த்துருக்கேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட வந்து நீங்கள் யூடியூபர் தானேன்னு கேட்டதை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பேசுனது நல்லா இருந்ததுன்னு நான் பேசின விஷயத்தையோ இல்லை நான் செஞ்ச விஷயத்தையோ வச்சு தான் என்னை வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இன்னொன்று என் குழந்தைங்கள வச்சு சொல்லுவாங்க நீங்கள் சுஜன் அம்மா தானே லட்சு அம்மா தானே அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பெருமை நான் தேடி கொடுத்துருந்தேன்னா எனக்கு இன்னும் அந்த வயசில் சொல்கிறேன் இது நீங்கள் கவியோட அம்மா தானேன்னு கேட்குற அளவுக்கு அவங்க இன்னும் அதை பார்க்காமையே போயிட்டாங்க ஸோ வந்து என் குழந்தைங்கள வச்சு அடையாளம் வச்சு என்ன சொல்லும் போது அது எனக்கு பெருமையாக இருக்குது அவங்கள தாண்டி வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படியே நிற்பாங்க ஸ்டன்னாக அன்றைக்கி நான் எப்படி நின்னனோ அதே மாதிரி அவங்க நிற்பாங்க நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல நம்ம வளர்ந்துருக்கோம் அவங்க முன்னாடி நம்ம வந்து இன்னும் இறங்கி போயிடல மேலே வந்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போது நம்ம அக்கா அதான் சொன்னல மேம் ரிலேஷன் அப்போ இருக்கும்போது இவங்க ரொம்ப அந்த தனிமையாக இருந்துட்டு அப்புறம் யூடியூப்பில் வந்துட்டு நம்ம டேரக்டில் போயிட்டுருக்கேன் அப்படியே நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் எப்படி நடந்துக்கிறோம் எப்படி வாழ்கிறோன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அந்த டைமில் நம்ம வந்து இவங்க ஃபர்ஸ்ட் பேசல அப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் கிடையாது சகஜமாக நல்லாவே பேசினோம் அதெல்லாமே தான் அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நாங்கள் நல்லாவே செஞ்சோம் யாராக இருந்தாலும் ரிலேஷனாக இருந்தாலும் சரி வெளியாளாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து நாங்கள் எந்த ஒரு நீங்கள் அப்படி பண்ணீங்கல்ல அப்படி ட்ரீட் பண்ணீங்களா அப்படிலாம் நான் இது வரைக்கும் யாரையும் சொன்னதோ கிடையாது அது அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு என்ன என்கிட்ட பிடிக்கலையோ அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம விட்டு கொடுத்து போனாலே எல்லாத்துலேயும் நம்ம மேலே வந்துடலாம் அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் ஃபேமிலிலையுமே அதுதான் மெயினாக இருக்குது ஒரு சண்டைன்றது எல்லார் வீட்லேயும் வரும் நம்ம வந்து அதை வந்து நீ அப்படி பேசிட்ட நான் அப்படி ஒருத்தர் அமைதியாக இருந்தாலே அந்த சண்டை முடிஞ்சிடும் அவங்க ஏதாவது கோபமாக பேசினாலும் நான் அமைதியாக போயிடுவேன் தப்பு நானே பண்ண இல்லை அவங்க பண்ணாலும் சரி நான் அமைதியாக போயிடுவேன் அதுக்கப்புறம் அவங்க அமைதியாகிடுவாங்க அப்போ சொல்லி நான் புரிய வச்சுக்கலாம் அப்போவே பேசி சண்டை போட்டு இதை முடிச்சிடணும்னு நினைக்கிறது வந்து சரியாக இருக்காது ஸோ விட்டு கொடுத்து போகலாம் விட்டு கொடுக்குறது மட்டும் இருந்தாலே போதும்